எல்சிஎம் ஹெச்சிஎஃப் லெவல்ல 2 மாடல் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 25 ஏபி கியூப் சி, 100 ஏ ஸ்கொயர் பிசி, 120 ஏபி. ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் பண்றது. இப்போ எல்சிஎம் பண்றீங்கன்னா முதல்ல வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் எல்சிஎம் பண்றீங்க. இப்போ எப்பயுமே காணும் 25, 100, 125. இப்போ 25 இருந்து 4 25 ஆகும் 100, 5 25 125. இப்ப எல்சிஎம்னா எல்லா நம்பரும் வகுப்படணும். கீழே 1 1 வர வரைக்கும் தரணும். அடுத்து வந்து 4 எப்படி இருக்கு 1 1 இங்க 5 5ஆல பண்ணும் 1 அப்படியே வந்துடும். இந்த 1 அப்படியே வந்துடும். 1 5. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்னா 25 4 5. இப்போ 25 100 100 × 5 500 500 இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்சிஎம்னா எதாவது 1ல இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் ஏ. இப்போ 3ல இருந்து ஏ இருக்கு. அதுல எது பெரிய நம்பர் ஏ ஸ்கொயர். இப்போ அந்த ஏ ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ பி கியூப் பி. இப்போ பி கியூப் தான் பெருசு. இப்போ பி கியூப் பண்ணுவோம். இப்போ சி இங்க சி இல்ல. எப்படினாலும் எல்சிஎம் 1ல இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்ப சி. இப்போ வந்து எல்சிஎம் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து ஹெச்சிஎஃப்பும் அதே மாதிரிதான். இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் இல்லையே டான் ஆகுது. 25 100 125. இது 24 ஆகுதுமா. 25 25 4 24 100 5. இதுல வந்து 1 1 வர வரைக்கும் வந்து வகுப்பு தேவையில்ல. இதுல வந்து பொதுவான நம்பர் எல்லாத்தையும் வகுப்பு பொதுவான நம்பர் வந்து வகுத்தா போதும். இப்போ 25. இப்போ 25 தான் இதோட ஹெச்சிஎஃப் 25 போட்டுக்கணும். இப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து எல்லாத்துலயும் கம்பல்சரி இருக்கணும். இப்போ ஏ கரெக்டா எல்லாத்துலயும் பொதுவா எல்லாமே இருக்கணும். அப்ப ஏ எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஏ தான் இருக்கு. அப்ப ஏ. இப்ப பி வந்து பி கியூப் பி. இப்ப பி கியூப்னா எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுதான் இருக்கு. அதனால வந்து பி பண்ணும். இதுதான் இதுக்குரிய ஹெச்சிஎஃப். -9 ஏ ஸ்கொயர் பி மைனஸ் 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி, 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்ப ஃபர்ஸ்ட் இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க அப்படின்னா இந்த நம்பர் இப்ப மைனஸ் எடுக்க தேவையில்ல. இந்த நம்பர் பண்ணுவோம் 9 12 3 3 9 4 12. அப்புறம் 3 போட்டோம்னா 4 அப்படி வந்து அடுத்து 4 போறோம். இப்ப வந்து எல்சிஎம் வந்து 3 × 3 × 4 9 9 9 36. இப்ப போட்டாச்சா. இப்போ நமக்கு எல்சிஎம்னா எதுல 1ல இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்ப மைனஸ் ஒரு இதுல மட்டும் இருக்கு. அப்ப அந்த மைனஸா போட்டுக்கலாம். ஒரு ஏ ஸ்கொயர் இல்ல ஏ ஸ்கொயர் இருக்கு. இதுல ஏ ஸ்கொயர். இப்ப ஏ ஸ்கொயர். இப்ப பி ஸ்கொயர் இருந்தாச்சு. இப்போ சி இருக்கு. இப்ப எதுல அதிகமா இருக்கு சி ஸ்கொயர்டு அந்த இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இவ்வளவுதான் எல்சிஎம் இருந்துச்சு. ஹெச்சிஎஃப் 9 12. இது ரெண்டே பொதுவாக 3 3 9 3 12. இதுக்கப்புறம் ரெண்டே பொதுவாக இருக்காது. அப்ப இந்த 3 தான் ஹெச்சிஎஃப். இப்போ மைனஸ் வந்து 1ல தான் இருக்கு. அதனால இது வந்து மைனஸ் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர். இதுல ஏ ஸ்கொயர் இதுல ஏ ஸ்கொயர் எல்லாமே ஏ ஸ்கொயர்டு இருக்கனால ஏ ஸ்கொயர் போடுவோம். இப்போ பி ஸ்கொயர். இதுல சி இருக்கு சி ஸ்கொயர் இருக்கு. இப்போ வந்து ரெண்டுலயும் பொதுவா சி மட்டும் தானே இருக்கு. அப்ப சி மட்டும் தான் போடணும். இதுதான் இதுக்குரிய ஹெச்சிஎஃப்.